முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மர்ம மரணம் தொடர்பாக நீதி விசாரணை நடத்த வேண்டும் என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுகவினர் தமிழகம் முழுவதும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். அது பற்றி பேட்டியளித்த சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர் சரோஜா, ஜெயலலிதா மரணத்தில் எந்த சந்தேகமும் இல்லை என்றார். அப்போலோ மற்றும் எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அளித்த அறிக்கைகளில் ஒன்றிரண்டு முரண்பாடுகள் இருந்தாலும் அது பெரிய விஷயமே இல்லை என்ற சரோஜா, இனி ஜெயலலிதா மரணம் பற்றி யாரும் பேச வேண்டாம் என அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் வேண்டுகோள் விடுப்பதாகவும் கூறினார். உடல்நலம் சரியில்லாத கருணாநிதியை கூட சில மாதங்களாக காணவில்லை, அது பற்றி நாங்கள் கேட்டோமா என்ற அவர் ஸ்டாலின் அடிக்கடி லண்டன் செல்வது பற்றியும் மறைமுகமாக கேள்வி எழுப்பினார். அரசியல் பண்றதுங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணா காரணம் இருக்கலாம். முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் எந்த சந்தேகமும் வரல. முதலமைச்சர் பதவிக்கு பிரச்சனை வருதுங்கிற பொழுது எல்லா சந்தேகமும் வர்றத தமிழக மக்கள், நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். ஆகவே அவரவர்கள் கேட்கின்ற கேள்வியை அவரவர்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த ஹிப்போக்ரட்டிக் ஓத்திலிருந்து இந்த அம்மாவனுடைய வைத்தியத்தை, அம்மாவனுடைய மருத்துவ சிகிச்சைக்கு ஒரு சிபிஐ என்கொயரி வேணும், அதை பண்ணணும். அப்படி பண்ணணும்னு சொல்கிறது இனி அரசியல் கட்சியினுடைய தலைவர்களானாலும் சரி யாருமே பேச வேண்டாம் என்று நான் அன்போடு கேட்கிறது மட்டுமல்ல, இத்தோடு இந்த பிரச்சனையை விட்டுவிட வேண்டும் என்று இந்த உலக மகளிர் தினத்தில் நான் அனைத்து தலைவர்களையும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். திமுக தலைவர் திரு கருணாநிதி இருக்கிறார். நாங்கள் கேட்டோமா? அவர் எங்கேயுமே காணோமே. அவர் எப்படி இருக்கிறாரு? என்ன வைத்தியம் கொடுக்குறீங்க? சாப்பிட்றீங்களா? தூங்குறாரா? என்ன பண்ணுறாரு? நாங்கள் கேட்டோமா? கேட்கலையே. ஏன் தெரியுமா? ஸ்டாலின் அடிக்கடி மேல் நாட்டுக்கு போயிட்டு வர்றாரு. அதை பற்றி நான் பேசல.